இதுக்கு முன்னாடி வரைக்குமே இப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. இப்ப ரேலி பண்ணியே நிறைய பேருக்கு தெரியல. ஃபைட் எடுக்க பப்ளிக் கிட்ட கேட்கும்போது எல்ஜிபிடினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இவ்ளோ ரேலி பண்ணி பப்ளிக்கா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத சொல்லும் போதே மக்களுக்கு அதை பத்தின புரிதல் இல்ல. நான் இந்த விஷயத்த செய்யாம இருந்தா நான் இருக்கேன்னே தெரியாம போயிடும். இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குன்னா தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே விக்ரம்க்கு இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கு. நாங்க இந்த மாதிரி இருக்கோம். எங்களையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க. நாங்களும் உங்கள மாதிரி ஒரு ஹியூமன்ஸ் தான். மனுஷங்க தான். ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கணும்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா மீதி இருக்க எந்த கம்யூனிட்டி அது என்ன புரியல. டிரான்ஸ்ஜெண்டரே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல. இப்போ அவங்க வந்துட்டாங்கல்ல. வெளிய வந்து நாங்க இந்த வொர்க் பண்ணுவோம். நாங்க எல்லா அதான். ஜாப்ஸ் எல்லாமே பண்ணுவோம்னு இப்போ விஜய் கூட அவங்க இன்னைக்கு தானே வந்து ஒரு ஒத்துக்கிட்டாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு பொண்ணுக்கு வந்து விருது கொடுத்திருக்காரு. சோ அதே மாதிரி இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அத வந்து எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. இப்ப அவங்க வெளில வந்தனால தானே நான் இப்ப அதே அக்செப்ட் தான் பண்ணாங்க. இவங்களும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஆரம்ப காலகட்டத்துல இவங்களுக்கு அது ஒரு மாரி இருக்கும். போக போக காலம் நகர நகர இது அவங்களுக்கு சரி இதுவும் சகஜமா